இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த ஆர்க் டிவி மூலமாக ரூபவதி ஊழியத்திலே நாங்கள் இந்த தேவ வசனத்தை பிரசுரிக்க கத்தர் தந்த கிருபைக்காய் நன்றி, வாய்ப்புகளுக்காய் கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. இதை எங்களுக்கு கிருபையாய் காண கிருபை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர், உடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஐயா. நொந்து போன உள்ளங்களை தேற்றும் பாடுபட்ட மக்களுக்கு பலனை மகிமையும் கட்டளையிடும். எங்களோடு பேசும் அநேகர் ஆசீர்வாதம் பெறட்டும். இந்த வசனத்தின் மூலம் வார்த்தையின் நிமித்தம் அநேகர் அருள் அடைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறதை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல என்ன பார்க்க போறோம்னா, பாடுபடுகிறவர்களுக்கு பலனை பெருக பண்ணுகிற தேவன். பாடு இல்லாத உலகம் இல்லை. பாடுகள் நிறைய இருக்கு, உபத்திரம் இருக்கு, வியாதி இருக்கு, துன்பம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, வறுமை இருக்கு. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பாடுபட்டவர்களுக்கு நல்ல பலனை தரும் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. அவரும் பாடுபட்டிருக்கிறார். ஏன் பாடுபட்டிருக்கிறாரு? தம்முடைய பிள்ளைகள் பாடுகள்ல இருந்து விடுவிக்கப்படும்படியா. நான் இந்த நாளில கூட 10 நாளா ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன். போன வெள்ளிக்கிழமை இங்கே வந்துட்டேன். இன்னைக்கு வெள்ளி போய் சனி ஞாயிற்றுக்கிழமை 10 நாளா இந்த ஆஸ்பத்திரியில தான் உட்காந்துருக்கேன். இப்பவும் இந்த வீடியோ ஷூட்டு எங்கேருந்து எடுத்துட்டு இருக்கோம்னா, ஆஸ்பத்திரி பெட்டு பக்கத்தில் உட்காந்து தான் உங்கள் வார்த்தையை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படணும். நான் ஊர்லேருந்து வரும்போதே 2 மெசேஜ் போட்டு வந்துடணும்னு பார்த்தேன், முடியலை. அதுக்கு முந்தைய அதிகமான நெஞ்சுவலி வந்துட்டு, அதனால் இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஆனால் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி சாரீஸ் எல்லாம் 4 ஷூட்டிங் எடுக்கிறேன்னே 4 சாரீ தூக்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி கர்த்தர் எடுக்கலாம், கர்த்தருக்கு வார்த்தை கொடுக்கலாம். நம்பிக்கை தான், விசுவாசம் தான், ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படின்னு. நெஞ்சு வலி தான், ஆனாலும் சேதப்படுத்தலை. அதனால தைரியமா நீங்களும் என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை உறுதியா நம்புங்க. உங்க தைரியத்தை விட்டுறாதங்க, உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாரு. எனக்கு இந்த கடந்த வெள்ளிக்கிழமை, நாங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதை ஷூட் பண்றோம், செவ்வாய்க்கிழமைக்கு இந்த செய்தி வரும் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை எனக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. அப்போ தியேட்டரில் படுத்திருக்கும் போது தான் எனக்கு என்ன, இந்த கேத் லேப்ல இருக்கும்போது தான் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தரோ இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யார? இயேசு கிறிஸ்துவ. எதுக்காக? நம்ம பாடுபடுற பாடுகள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறது தான். அப்போ மனுஷனுக்கு பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் பாடுகள் இல்லை. சுகபோகமாய் வாழ்றவங்க இருக்காங்க, பணத்துல இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்படவே மாட்டாங்க. இப்ப இதுல என்ன பட்டிருக்குன்னா, ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனம். இயேசு அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எப்படி அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்? இவர் தச்சனுடைய குமாரன், இவன் மரியாளுடைய குமாரன், இவரை தெரியாதா? இவன் என்ன தேவகுமாரன் சொல்றாருன்னு பாடுகள் அனுபவித்தாரு. யாருக்காகன்னா நமக்காக. அடுத்ததாக என்ன செஞ்சாருன்னா, இயேசு கிறிஸ்து 53 அதிகாரம் ஏசாயாவில் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்ததி யாரு? நாம தான். இயேசு கிறிஸ்துடைய சந்ததி யாரு? நாம தான். அப்போ அவர் சமது சந்ததியை கண்டு எப்படி இருப்பாராம்? நீடித்த நாட்களாக இருப்பார். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவகுமாரனாக இயேசு தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். எதை கற்றுக்கொண்டாரு? கீழ்ப்படிதல். பிதாவுக்கு, தம்முடைய சித்தத்துக்கு, பிதாவின் சித்தத்தை கோதர நிறைவேற்றி முடித்தார். எங்க நிறைவேற்றி முடித்தார்? சிலுவையில. எதுக்கு வந்தாரு? மனுக்குலம் பாவத்துக்குள்ள விழுந்துட்டு அவர் உண்டாக்குன மனுஷன், அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள்கள் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. அந்த மகிமை இழந்து போன மகிமையை மீட்க ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ அந்த ரத்தத்தை சிந்தி மீட்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. மகா வேதனைகளின் கொடுமைகளை அனுபவித்தார். வேதனை கொஞ்சம் வேதனை கிடையாது. அவர் அனுபவிச்ச வேதனை கணக்குக்கு சொல்லவே முடியாது. அவர் தேவகுமாரனா இருந்தும்
சகிக்க முடியாத வேதனைகள். பிதாவே உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நம்முடைய பாவம் இயேசுவை அவருடைய தகப்பனுடைய முகத்தை மறைக்க பண்ணிட்டு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த கெத்செமனே தோட்டத்துல சொல்லுவாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாயில் நீங்கும்படி செய்யலாம், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த இயேசு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண நன்மை பார்க்கலாம். ஆனா நம்மளை கைவிடுறதுக்கு தேவன் கைப்பிடிக்கல. நம்மளை அருமையா கரை சேர்க்க, நம்மளை மகிமைப்படுத்த, நமக்கு உதவி செய்யதான் தேவன் வந்தார். அதனால நான் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க பாடுகளுக்குள்ள இருக்கலாம், வியாதிக்குள்ள இருக்கலாம், வறுமைக்குள்ள இருக்கலாம், துன்பத்துக்குள்ள இருக்கலாம், பஞ்சத்துக்குள்ள இருக்கலாம், கண்ணீருக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நாம மட்டும் புதுசா தடம் போடல. நமக்கு முன்னால வேதத்துல நிறைய பக்தர்கள் இந்த பாதையை கடந்திருக்காங்க. நமக்கு தெரியும், யோபு படாத கஷ்டமே இல்லைங்கிற மாதிரி ஒரே நாளில 7 பிள்ளைகளையும் சாக கொடுத்தான். ஒரே நாளில் ஆடுகள், மாடுகள், மந்தைகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஓட்டி கொண்டு போகப்பட்டுச்சு. அவன் செல்வ சீமானா இருந்தான், செல்வ சீமானா. என் பாதத்தை நான் நெய்ல கழுவுறேங்கிற அளவுக்கு அவன் செல்வாக்கா இருந்தான். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து அவன் மேல கண்ணை வச்சு தேவன்கிட்ட உத்தரவு வாங்கி அவனை சோதிக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டான், அனுமதி வாங்கிட்டான். அதுதான் இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஆண்டவர் அனுமதி கொடுக்காரு. ஏன் கொடுக்காரு? என் பிள்ளை என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டா, தாங்கத்தக்கதான வழி வரைக்கும் கொடுப்பாரு, அதுக்கு மிஞ்சி கொடுக்கவே மாட்டாரு. உடனே கர்த்தர் தொட்டுக்க, ஆனா அவனை ஜீவனை நினைச்ச கூடாது, நீ கை வைக்கவே கூடாது, அவனை ஜீவனை தொடர்றதுக்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டான், சரீரத்துல பாடு. அவன் மனைவியே சொல்றா, இவ்வளவு உத்தமத்துல ஏன் இன்னும் உறுதியா இருக்க, தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றா யோபுடைய மனைவி. ஆனா அவன் பட்ட கஷ்டத்துக்கு அவனுடைய சிநேகிதர்கள்லாம் வந்து துக்க வீட்டுல இருந்த மாதிரி வாய் பேசாம இருக்காங்க. ஆனாலும் சில வார்த்தை, சர்வ வல்லவர் இப்படி செய்ய மாட்டாரு, நம்மகிட்ட ஏதோ தப்பு இருந்தாதான் அப்படி செய்வாரு, இல்லைன்னா ஏசப்பா அப்படி செய்ய மாட்டாரு, தேவன் அப்படி செய்யவே மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆறுதல் பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா அது அவனுக்கு ஆறுதல் கொடுக்கல. ஆனா வாயை பொத்திக்கிட்டு 7 நாள் துக்கத்திலேயே தரையில உட்கார்ந்துருக்கான். ஒண்ணுமே சொல்ல முடியாத கஷ்டம் அவனுக்கு, வாயை திறந்து பேசவே முடியாது. ஆனா கர்த்தர் அவனை என்ன பண்ணார், அவனை வந்து என்ன சொல்றாருன்னா, உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் விளங்க பண்றாரு. அவனும் அதே மாதிரி அவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, எல்லா பாடுகள் கஷ்டங்களை மிகவும் பொறுமையா சகிச்சான். எல்லாத்தையும் இழந்தாலும் தேவன் அவன் மறுதளிக்கவே இல்லை. சத்ரு அதுக்குதான் வந்து உத்தரவு வாங்கினான், நீர் அவனை வேலி அடைச்சு பத்திரமா பார்த்துட்டு இருக்கீரு, அதனால உண்மை வணங்குறான், செலுத்துறான், நீ வேலையை எடுத்து போடும், அப்பன அவன் உண்மை தோஷிக்கானா இல்லையோ பார்ப்போம் அப்படின்னு பாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியா இருப்பாங்க, கர்த்தர் மேல பற்றுல உறுதியா இருப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தையில நம்பிக்கையா இருப்பாங்க, தைரியத்தை விட்டுற மாட்டாங்க, விசுவாசத்தை விட்டுற மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, கடைசியில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, திரும்ப ஆண்டவர் அவனை ரெட்டிப்பா ஆசீர்வச்சாரு. இழந்து போன பிள்ளைகளை திரும்ப கொடுத்தாரு. யோபுவின் குமாரத்திகளை போல அழகான குமாரத்திகள் பூமியில இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. அதற்கு பின்பு இந்த கஷ்டத்துக்கு பிறகு யோபு எவ்வளவு நாள் வாழ்ந்தானா, நெடுநாள் வாழ்ந்து 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டுதான் பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும். எல்லாரும் நினைப்பாங்க, உலகம் பூரா நினைக்கும் அவ இதுல செத்தா அப்படின்னு. எனக்கு கூட இப்போ பாத்தீங்கன்னா 4வது டைம் ஆப்ரேஷன் ஹார்ட்ல. முதல்ல 12ல 19ல 2 டைம்ஸ், இப்ப 25ல திங்கக்கிழமை ஆஞ்சியோ பண்ணியாச்சு. புதன்கிழமை ராத்திரி, வியாழக்கிழமை ரொம்ப நெஞ்சு வெளி. அப்புறம் திரும்ப வந்து செகண்ட் அட்மிஷன் போட்டு திரும்ப ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துருக்கு. இல்லம்மா, நான் ஹார்ட்லாம் அடப்பு இல்லை, நல்லா தான் இருக்கு, இது வேற ஏதோ பிரச்சனை, வாயு கோளாறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கேஸ்ட்ரிக் டாக்டர்கிட்ட காட்டி ஆனா எனக்கு மட்டும் நல்லா தெரியும், ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் வீடியோ எடுக்க பட்டுச்சேரியோட தான் வந்தேன். அதனால கர்த்தருடைய நம்ம கூட இருக்காரு, நமக்கு எந்த சேதமும் வராது, அதுல கலக்கலமும் பயமே கிடையாது. ஆனா எபிரேயர்ல 11 அதிகாரம் 35 வசனத்தை, உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த வசனத்தை பாருங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதங்க. உங்க தைரியமாவே இருக்கட்டும், ஒன்னும் சேதப்படுத்தாது. அப்போ யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு பாத்தீங்களா? கர்த்தர் கைவிட்டாரா? யாரும் பேசுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, ரெட்டிப்பா ஆசீர்வதிக்காரா, நெடுநாள் வாழ வைக்காரா, 4 தலைமுறையா பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து கர்த்தரை துதிக்க பண்ணுகிறார். கர்த்தரை நம்புறவர்கள் ஒரு போது வெட்கப்பட்டு போனதே இல்லை.
நான் வசனம் சொல்வேன். இருக்கு சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்காய் யாவையும் ஜெயமாய் செய்து முடித்தார். நான் ஜெயமா தான் எனக்கு செய்யற தேவன் இருக்காரு. நம்ம அறிக்கை அப்படிதான் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு என்னென்ன வசனம்னா, இன்னொன்னு யாருன்னா பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலன் வந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து மக்களை பிடிச்சு என்ன துன்பப்படுத்தலாம்னு நினைச்சு கொடுமைப்படுத்தினான். ஆனா கடைசியில ஏசாமியே அவனை சந்திக்காரு. நடு வழியில மத்தியான வேளையில தமஸ்குக்கு போற வழியில சவுல சந்திக்காரு. சவுல என்ன சந்திக்காரு? கடுமையான ஒரு வெளிச்சம், பயங்கர கண்ணு கூசி குருடா போற அளவு பயங்கர ஒளி. நம்ம தேவன் ஒளியானவர் இருந்தா அந்த ஒளியில ஒன்னாலும் கண்ணே தெரியல. ரோட்ல விழுந்துட்டான். அவன் கூட இருந்தவங்களுக்கு அவனுக்கு சத்தம் கேட்கல, ஆனா இவனுக்கு சத்தம் கேட்கு. சவுலுக்கு, ஆண்டவரே நீர் யாரு அப்படின்னு திடுக்கிட்டு கேட்கான், நீர் யாருப்பா அப்படின்னு. உடனே அவரு என்ன சொல்ற, நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானு. யார் அவன் இயேசு எங்க துன்பப்படுத்தினா? இயேசுடைய மக்களை துன்பப்படுத்தினான் தானே. உடனே ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாதான் அப்படின்னு. உடனே ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னு கேட்கான். அவனை என்ன முன்குறித்தாரோ அந்த வழியில அவரை நடத்துறதுக்கு சித்தம் வச்சிருந்தாரா? அவனை வா, நீ எனக்கு ஊழியம் செய்ய வா, நீ என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு அறிவிப்பேன். பாடுகளை தான் முதல்ல சொல்றாரு. ஆமா, நீ என் நாமத்தின் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்டா பாடுதான். நான் உனக்கு பாடு வச்சிருக்கேன், வா. பாடுக்கு பின்னால பெரிய ஆசீர்வாதம், பலன், மகிமை. இன்னைக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதின கடிதம், நிருபம் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு என்ன இருக்குன்னா ஆசீர்வாதமா. இத மாதிரி யாருக்கும் இருந்திருக்காது. அவன் வாழ்ந்த போது கஷ்டம் அனுபவிச்சான். அது அவன் மரித்து இன்றும் பேசுகிறான். ஆபேலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை இன்னைக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதின கடிதங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நம்ம எவ்வளவு பாடுபடுறோமோ அது தக்க மகிமை இருக்கும். அதனால கர்த்தருடைய பாடுகளை கண்டு கலக்கமே படாதங்க. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் நான் உன்னை தாங்குவேன்காரு. வார்த்தை ஒரு நாளும் பொய்ய சொல்லாது, வார்த்தையாகிய தேவன். அதனால கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்மள என்ன செய்யணும்? வல்லமையா கிரியை செய்யணும். முதல்ல யார சொன்னேன்? இயேசு நமக்காய் பாடுபட்டார். ரெண்டாவது யாருன்னா பவுல் இயேசுவுக்காய் பாடுபட்டார். அவனை கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்தினார். மூணாவது நமக்கு தெரியும், தானியேல் எவ்வளவு கஷ்டப்பட்டான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவங்க எபிரேயர்கள் அடிமையா கொண்டு வந்தாரு ராஜா நேபுகாத்நேச்சார் காலத்துல. அப்போ அவங்க வந்து யாருக்காக வைராக்கியம்? யூத வாலிபர்கள் இயேசுக்காய் தேவனுக்காய் வைராக்கியமா இருந்தாங்க. அந்த ராஜா சொன்னாரு, இந்த சிலையை வணங்கணும், நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க தேவனை தவிர, இயேசுவை தவிர, யெகோவாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், நீங்க நிறுத்தின பொற்சிலையை வணங்கவே மாட்டோம். அப்போ அவர் சொன்னாரு, நான் ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படியாட்டா என்ன செய்வோம்? 7 மடங்கு சூடாக்கப்படுற அக்கினி சூடையில உங்களை போடுவோம். பரவாயில்ல, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காம போனாலும் நீர் நிறுத்தின பொறிச்சிலே நாங்க என்ன செய்யவே மாட்டோம், வணங்கவே மாட்டோம். உறுதியா இருந்தாங்க. உடனே கடைசியில என்ன பண்ணாங்க? தீல போட போனாங்க. தீல போட்டுட்டாங்க. சூளை என்னாலும் எவ்வளவு சூடு பண்ணுவீங்களோ அதோட 7 மடங்கு அதிகமான சூடாக்கி இந்த 3 வாலிபர்களையும் போட்டுட்டாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை. உடனே அவங்க தூக்கிட்டு போய் அக்கினிக்குள்ள போட்டவங்க எல்லாம் வெந்துட்டாங்களாம் அந்த வேக்காடுல, அந்த அனல்ல. ஆனா இவங்கள கர்த்தர் உயிரோட நடமாட பண்ணாராம். உடனே ராஜா பாக்காரு, நம்ம 3 பேரை தானே உள்ள போட்டோம், இவங்க 4 பேரு அப்படியே உலாவுறாங்களே, தீக்குள்ள உலாவிட்டு தோட்டத்துல உலாமாற மாதிரி அப்படின்னு பார்த்த உடனே திரும்ப அவங்கள வெளியே வர சொன்னா, 4 பேர் சுத்தினதுல இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தா மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் பார்த்தா இவங்க மேல ஒரு அக்னி கூட வாசம் அடிக்கலையே, வஸ்திரமும் நாரல, முடியும் கருகல, அற்புதம். அப்ப தேவன், இவர்கள் தேவன் அவன் சாட்சி சொல்றான். பாருங்க, நம்மள தேவன் வெட்கப்படுத்தினாரா? அவங்கள இல்ல. சரி, அதே மாதிரி தானியேல் என்ன பண்ணான்னா, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அவனுக்கு பொறாமையில ஒரு சட்டத்தை ஏத்திட்டாங்க, ராஜாட்டே உத்தரவு வாங்கி. ஆனா இவன் என்னாலும் செஞ்ச மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை படகடி எருசலேமுக்கு நேரா ஜன்னல் திறந்து வச்சு தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணான். உடனே எதிராளிகள், குற்றவாளி கண்டுபிடிக்கிறார்கள், அவர் ஜெபம் பண்றாருன்னு காட்டி கொடுத்துட்டாங்க. உடனே ராஜாவுக்கு மனசு இல்லதான், வேதனை தான். ஆனாலும் ராஜா சிங்க கபில சட்டம் எழுதி கையெழுத்து முத்திரம் மோதிரம் போட்டதுனால சிங்க கபில போட்டாங்க தானியேலுக்கு சின்ன கையில போட்டுட்டு ராஜாவுக்கு தூக்கமே வரல. ஐயோ, சிங்கம் என்ன செஞ்சிச்சோ, சிங்கத்தை பட்னியை போட்டு உள்ள போட்டா மனுஷனு சும்மா ஓடுவான்னு. உடனே காலையில தீர சத்தமா, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆம் ராஜாவே, என்னை தேவன் விடுவித்தார்னு. உனக்கு சிங்க கபியை விட்டு அவனை வெளியே தூக்கி விட்டு, இவனை யாரெல்லாம் சிங்க கபில போடுறதுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்கள ராஜா சிங்க கபில போட்டாரு. அவங்க மேல இருந்து கீழே விழுறதுக்குள்ளேயே சிங்கம் அவங்கள சாப்பிட்டுட்டு. பாருங்க, கர்த்தரை நம்புறவங்கள கர்த்தர் ஒரு நாள், நீங்க கலங்காதீங்க. உங்களுக்கு சுத்தில இருக்க மக்களால பாடு வருதா, சாத்தானால பாடு வருதா, வியாதினால பாடு வருதா, கவலையே படாதங்க. நான் ஜெயிப்பேன்,
நான் ஜெயித்து வெளியே வருவேன், நான் சுகமாகி வெளியே வருவேன். என் பரிகாரியாக கத்தர் என் கூட தான் இருக்காரு. அதனால தயவு செய்து கலங்காதங்க. என்னையும் கத்தர் எத்தனையோ எனக்கு வியாதி கஷ்டம், எனக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரே பாடு இல்லை. எனக்கு ஒரு பாடுன்னா உங்களுக்கு வேறு விதத்துல ஒரு பாடு இருக்கும், வேற ஒரு கஷ்டம் இருக்கும். எல்லாத்துலேருந்து கத்தர் நம்ம விடுவிப்பார். சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமே நமக்கு கொண்டு வரும்னு வேதம் எழுதியிருக்கு. அவர் சொல்றாரு அதி சீக்கிரம் சீக்கிரம். நமக்கு தான் அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தருது. அது இயேசுவுக்கு லேசான பாடு. அவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்ப அவர் கற்றுத்தர்ற நல்ல போதகர் பார்த்துக்கிடுங்க. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, என்ன செய்யணும், எந்த பாடா இருக்கட்டும் உங்க வாழ்நாள்ல ஒரு நாள் குறைக்க முடியாது. அதனால கத்தர் வச்ச திட்டமும் மாறவே மாறாது. நீங்க உறுதியா இருங்க. உங்க பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாதங்க, நம்பிக்கையை ஆண்டவர் விட்டு அகற்றிடாதங்க, அப்புறம் விசுவாசத்தை குறைச்சிடாதங்க, ஆண்டவரை நேசிக்கிறதையும் மறந்துடாதீங்க. வியாதி வந்தோடனே வேண்டான்னு விட்டுட்டு ஓடக்கூடாது. தீ சூளையை பார்த்தோன்னே பயந்து ஓடக்கூடாது. சிங்கி கபியை பார்த்தோடனே பயந்து ஓடக்கூடாது. அதனால யோபுக்கு சுரண்டிக்கிட்டு தான் இருந்தான்னு போட்டிருக்க. ஐயோ அவன் பட்டிருக்க கஷ்டத்தை பார்த்தா மனுஷர்ல ஒருத்தரும் அதை மாதிரி கஷ்டப்படலைன்னு. ஆனா 7 பிள்ளைகளையும் கொடுத்து இழந்தாலும் கத்தர்ட்ட சொல்றான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது லேசில யாரும் சொல்ல முடியுமா? ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு பிள்ளையை எடுத்தாலே சம்மதமே இல்லாம இருக்கிற உலகத்துல 7 பிள்ளைகளும் ஒரே நாள் வீடு இடிஞ்சு விழுந்து செத்ததுக்கு அவன் கத்தர் தந்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு சோத்திரம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒருத்தரும் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. ஆனா கத்தர் என்ன செய்யறாருன்னா, அவங்களை வெட்கப்படுத்தாம திரும்பியும் அந்த தூசின்னு சொன்ன மனைவிகிட்டே அவன் திரும்ப 7 பிள்ளைகளை என்ன செய்யிருக்கான், பெற்றிருக்கான். ஆனா அவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு. அதனால நம்ம அதை பத்தி என்ன செய்ய வேண்டாம், கவலையே பட வேண்டாம். பாடுகளை கண்டு கலங்காத பவுல், சரியா? பாடுகளை கண்டு கலங்காத பவுல், சோதனைகளையும் கஷ்டத்தையும் வறுமையும் கண்டு அஞ்சாத யோபு. அடுத்ததாக யார சொன்னேன் அப்படின்னு சொன்னா, யோசேப்புக்கு அவர் சொன்ன வசனம் அவனை புடமிடும் வரைக்கும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான். வீட்டை விட்டு துரத்தப்பட்டான், விற்கப்பட்டான் எகிப்துக்கு போற வியாபாரிகள்கிட்ட. போத்திமார் அரண்மனையில அடிமையா இருந்தான். அங்க அவன் மனைவி செய்யாத குற்றத்தை செஞ்சான்னு சும்மா பொறுப்பு பண்ணிட்டா, வஸ்திரத்தை ஆட்ட தந்துட்டு போயிட்டான், என்ன தப்பு பண்ண வந்தான் அப்படின்ட்டு. அது பொய்யானது. போய் கொஞ்ச நாளைக்கு நட்டமணிக்கும், அப்புறம் உண்மை தெரியும் போதுதான் தெரியும். கடைசியில அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கத்தர் அந்த ராஜா அவனை உயர்த்தி வச்சாரு அரண்மனையில. அப்போ ஒரு உயர்வு வரமுடி, அதுக்கு முந்தைய லேசாலும் உயர்வு வராது. அவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு இங்க அவ்வளவு கஷ்டப்படணும், ஆளுக கிடைக்க. அவனுக்கு பாடுகளை கண்டு பயப்படாத யோசேப்புக்கு என்ன கொடுத்தாருன்னா, அந்த அரசார் அரண்மனையில ஒரு பதவி கொடுக்காரு, மந்திரி சபையில பெரிய ஆளுகிற பொறுப்பு, சரியா? அப்படி நம்ம பாடுகளை கண்டு கலங்குனா நமக்கு ஆளுகை இல்லை. பாடுகள் வேதனை தரும்னாலும் வேதனைக்கு மேல மகிமையான ஆசீர்வாதத்தையும் நமக்கு தரும். அதனால உங்க வேதனை என்ன வேதனையா இருக்கட்டுமே, அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. வேதனை நீக்கிற கத்தர் தேவன் இயேசு நம்மோடு உண்டார். அடுத்தது பார்த்தா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை போட்டிருக்கு. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான். அவன் கண்ணில் ஒளி இல்லைன்னு போட்டிருக்கு. ஒளி இல்லைன்னா நம்ம சொல்லுவோம் குருடன்னு. குருடு பாரு. உடனே அவருடைய சீசர்கள், இயேசுடைய சீசர்களே சொல்றாங்க, இவன் குருடனா பிறந்தது யார் செஞ்ச பாவம்? இவன் செஞ்ச பாவமா, இவன் பெற்றோர் செஞ்ச பாவமா அப்படின்னு கேட்காங்க. பாருங்க, நம்ம தேவனுடைய நல்ல குணத்தை நல்லா கவனிங்க. சீசர்கள் தான், இயேசு கூட இருந்த சீசர்கள சிலர் தான் கேட்காங்க. ஒரு குருடனை சந்திக்காங்க. இது யோவான் 9ஆம் அதிகாரத்துல இவன் செஞ்ச பாவமா, இவனுடைய பெற்றோர் செஞ்ச பாவமா? உலகத்து மனுஷங்க இதைதான் பார்ப்பாங்கம்மா. இது அவ செஞ்ச பாவத்துக்கு அவ அனுபவிக்கா, அவ செஞ்ச கஷ்டத்துக்கு. குற்றம் இல்லாத மனுஷரே கிடையாதுமா, குறை இல்லாத. இப்ப நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சேன். நம்ம உடம்புல எத்தனை ஓட்டை இருக்குன்னு கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட. எத்தனை ஓட்டை இருக்கு? 1 2 3 4 5 அப்படி கிடையாது. எண்ணிக்கைக்கு அடங்காத ஓட்டை இருக்கு. மனுஷனா ஓட்டை இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ வேர்வை துளிகள் அத்தனையும் ஓட்டை தான். மயிர்காலுகள் எல்லாம் வேர்வை வேத்த வடிம்போது தெரியும். ஆமா, அந்த ஓட்டைகள் மத்தியில தான் மனுஷன் குறை உள்ளவன் தான். ஆனா மனுஷ கண்ணு குறையத்தான் பார்க்கும், கத்தர் கண்ணு நிறைவை பார்க்கும். அவர் நம்மள உண்டாக்கிட்டாரு பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கத்தருடைய நாம மகிமைப்படும்படியா இப்படி பிறந்திருக்கான். எப்படி பிறந்திருக்கான்? தேவ நாம மகிமைப்படும்படி தான் இவன் இப்படி பிறக்க வச்சிருக்கு, தவிர குற்றத்துக்காக இவன் இப்படி பிறக்க வைக்கல அப்படின்னு சொல்லி சீசர்கள்ட்ட சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு சேட்டு கண்ணில் பார்வை கொடுத்தாரு. ஏன் பார்வை கொடுத்தாருன்னா, இவர் ஒளியாகிய தேவன்.
ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன்னு சொன்னவர் அவனை கண்ணில் பார்வையை கொடுத்து சுகத்தை கொடுத்தாரு. அவன் பார்வை அடைந்தவனா போறான். மனுஷன் குற்றத்தை தான் பார்ப்பான், தேவன் குறைவை பார்க்க மாட்டார். மனுஷன் குற்றப்படுத்துவான், தேவன் குற்றப்படுத்த மாட்டார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு. அப்ப இயேசு சீசர்களை நோக்கி ரபி ரபின்னு கேட்கா. ரபினா போதகரே, இதுவன் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியைகளை இவன் எடுத்துல. அப்ப தேவனுடைய நல்ல கிரியைகளை நாம வெளிப்படுத்துற பாத்திரமா படைச்சிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி என்ன செய்யணும்? நான் தான் உலகத்துக்கு வழின்னு அவரு ஒளியை கொடுத்து உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு ஆளை பற்றி பேசி முடிச்சிரும். அடுத்ததாக யாரை பார்க்க போகணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். இது யாருக்கு சொல்றாருன்னா, கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், வேதத்துல இருந்துதான் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் யாரு? பெத்தானியாவில் லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பம் இருக்கு. அதுல அம்மா அப்பா இருந்த மாதிரி இல்ல, 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். இவங்க 3 பேர் அந்த குடும்பத்துல இருக்காங்க. இயேசு அவங்கள நேசிக்கிறாரு. போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போறாரு, அவங்க வீட்டுல சாப்பிட்றாரு, தங்குறாரு, வாராரு, ஊழியத்தை நிறைவேற்றுறாரு. அப்போ அந்த ஊர்க்காரெல்லாம் சொல்றாங்க, இவரு இந்த லாசரை எவ்வளவா நேசிச்சாரு, எவ்வளவா இந்த ஆண்டவர் நேசிச்சாரு. இயேசு தினம் வருவாரு, இவர் வீட்டுல தங்குவாரு. இவன் வியாதியா இருக்கானே, இவனை இவர் குணமாக்கி இருக்கலாமே, இவ்வளவு பேருக்கோ குணமாக்குனாரு, இந்த இயேசு இவனை ஏன் குணமாக்கல அப்படின்னு கேட்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வியாதியா இருக்கான்னு அக்கா பக்கத்து ஊர்ல இருக்கிற இயேசுக்கு சொல்லி விட்டுட்டாங்க. அவரு அங்க இருந்துட்டு வரல, 2 நாளாயும் வரலைவ இறந்தும் போயிட்டான். அப்போ இவங்க ஊர்க்கார எப்படி குறை சொல்லுவான்? இவ்வளவு நாளும் வந்தாரு இருந்தாரு, இப்போ வரலே பாரு அப்படின்னு. இவர் வந்து எழுப்பியிருக்கலாமே இவனை உயிரோட அப்படின்னு. உடனே என்ன செஞ்சுட்டாங்க எல்லாரும்? சரி, அப்புறம் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி இவர் எப்போ வராரு? 4 நாள் கழிச்சு வர்றாரு. இயேசு காமி அந்த வீட்டுக்கு வர்றாரு. மார்த்தாள் அழுவுறா, மரியாள் அழுவுறா, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. துக்க வீட்டுல வந்து எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்து உட்கார்ந்த மாதிரி இவங்க வீட்டுல வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே திடீர்னு ஒரு சகோதரி எழுப்பி ஓடியே போறா. எதுக்கு ஓடுறா? கல்லறைக்கு ஓடுறா போலன்னு பார்த்தா இயேசு அங்க வந்துட்டு இருக்காருன்னு எதிர கொண்டு ஓடுறா. உடனே ஏசாமி மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, அழாதங்க, ஏன் அழுவுறீங்க? அவன் எழுந்திருப்பான், உயிரோட எழுந்திருப்பான் அப்படிங்க. உடனே அவ சொல்றா, ஆமா, அவரு உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள்ல அவன் எழுந்திருப்பான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. உடனே ஏசு அவங்க பார்த்து வேதனைப்படுறாரு, கண்ணீர் வடிக்காரு. அதுக்கப்புறமா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சரி கல்லை எடுத்து போடுங்க, கல்லறையில கல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை லாசருவே வெளியேவான்னு சொன்னார். வந்துட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா, அது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன்னு வெளிப்படும்படி நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமா இருக்கிறேன்னு வழங்க பண்றதுக்கு லாசருவே வெளியேவான்னு சொன்னாரு. அவன் உயிரோட எழுந்து வெளியே வந்துட்டான். அப்போ கர்த்தருடைய வசனம் வந்து என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவா இருக்கு. தேவனுடைய குமாரனாகிய இயேசுவும் அதுலதான் என்ன செய்கிறாரு? மகிமைப்படுகிறார். நீங்க இன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு பாடு வியாதியில இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இப்படி அநேக விதத்துல பாடுகள் இருக்கு. சமாதானம் இல்லாத நிலைமையை உண்டாக்குவான். ஆனா சமாதானக்காரனர் நம்ம கூட தான் இருக்காரு. அதுல மறந்துடாதீங்க. 2வது நம்ம விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணணும். என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் எனக்கு சுகம் தருவார், என் பரிகாரி எனக்கு ராஜ பரிகாரி அவர் தான், எனக்கு சுகம் தந்திருக்கிறாரு, இன்னும் தருவார். யாரும் கையிலே என்னை பிடிச்சு கொடுக்க மாட்டாரு. என்னை வெட்கப்படுத்தாத தேவன் எனக்கு உண்டு. பாடுகளை கண்டு கலங்காதவன், மரணத்தை கண்டு கலங்காத மரியாள், மார்த்தாள். அதே மாதிரி குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செஞ்ச பாவமான்னு உலகம் சொல்லும். ஆனா உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாதான் படைச்சிருக்காரு. என்னையும் சொல்லும் ஆண்ட உலகம், அவ அப்படி இப்படின்னு. நம்ம அவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அடி கூட வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. அதனால மனுஷங்களை பார்க்காதீங்க. யாரை பார்க்கணும்? கர்த்தரை பாருங்க. மனுஷங்களுடைய குணமே குற்றம் கண்டுபிடிக்கிற கண்கள் தான். நிறைவே பார்க்காத, நிறை கண்டு போற்றவும் போற்றாது. நீங்க அதை நினைச்சு போகவும் வேண்டாம். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். அவரை போல ஒரு தேவன் கிடையவே கிடையாது. அவர் உங்களை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துங்க. அவர் உங்களை முன்குறித்ததற்காய் நன்றி செலுத்துங்க. அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கேட்க வச்சிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துங்க. உங்க கையில கொடுத்த வேதத்தை தினம் வாசிங்க. ஆண்டவரே, நீர் என்கிட்ட பேசும், உங்களுடைய வார்த்தை என்னோடு பேசட்டும். ஆண்டவர் சொன்னாரா, கர்த்தரோ அரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். என்ன பாடா இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியாம வராது. யோபுக்கு நடந்தாலும் சாத்தான் உத்தரவு தான் கொடுத்தான், நீ இவ்வளவுதான், இந்த எல்லை வரைக்கும் தான் போகணும், இதை
தாண்டி போகக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்ம எவ்வளவு தாங்குவோமோ தாங்கத்தக்கதான் ஆண்டவர் நடத்துவாரே தவிர தாங்க முடியாத அளவுக்கு கத்தர் கொண்டு போக மாட்டாரு. தைரியமா இருங்க. விடுவிக்கிற கத்தர் நம்ம அருகில தான் இருக்கிறாரு. தானியேலை காத்தவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காத்தவர், எந்த எதிரி வந்தாலும் நம்ம காக்கிற கத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால தைரியமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கத்தரை முன்வைத்து நம்முடைய காரியங்களை செய்யுங்க. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. கர்த்தருடைய வல்லநாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆர்க் டிவி மூலமா இந்த வார்த்தையை கேட்கிற மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. பாடுகளுக்கு உட்பட்ட தேவன் பாடுபடுகிற ஜனங்களை விடுதலையாக்கும் அப்பா. வியாதிப்படுகிற ஜனங்களை விடுதலையாக்கும் அப்பா. துன்பப்படுகிற ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுமப்பா. எதிராளிகளின் கைகளிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. தகப்பனே, ரூபவதியே பெண்கள் ஊழியத்தின் மூலமா செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை பல மடங்காய் ஆசீர்வதியும். நொந்து போன பெண்களுக்கு, ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்வு கொடுத்த தேவன், ஒதுக்கப்பட்ட அனைவரையும் சேர்த்து கொள்ளுகிற தேவன், யாரையும் புறம்பே தள்ளாதவர், எல்லாரும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னவர் ஐயா. எல்லா மக்களை இழுத்து ஆசீர்வதி. உம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பீராக. சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.